அதாவது கேது உள்ள வந்தார். இந்த கேதுவை பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கேதை போல் கெடுப்பான் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரிக்கிறாங்க. சத்தாங்க, கேதை போல் கெடுப்பான் இல்லை. என்னத்தை கெடுப்பார்? பொதுவாக கெடுதல்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அது நம்மளால ஏத்துக்க முடியாதுங்க. எதை கெடுப்பார்? ஏன்னா நம்ம பயந்துருவோம்ல, கேது கெடுப்பாருங்க, கேதை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்ட்டா என்னென்ன கெடுப்பாருங்கிறத ஸ்பர்ஷையா சொல்லணும்ல. கேதுங்க வேணாங்க, கெடுப்பாருங்க, விட்டுருங்க. அட பாதிகளா, எத்தனை கேது ஜாதகத்தை கொலை பண்ணியிருப்பாங்க, எத்தனை கேது ஜாதகத்தை வேணான் இருப்பாங்க, எத்தனை கேது ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணாம விட்டுருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. எங்க லக்னத்துல கேது, ஐயோ வேணாம். ஏழுல கேது, ஐயோ வேணாம். ஏப்பா ஏப்பா அந்த கேது என்னதான்ப்பா கெடுக்கும்? முதல்ல அத சொல்லுங்கப்பா. கேது அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ்ல புகைன்னு அர்த்தம். வால் நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த வால் நட்சத்திரத்துக்கு சமஸ்கிருதத்துல கேதுன்னு தான் பேரு. காமட். பின்னாடி கேதுவை ஒரு கோடை ஆக்குறோம். 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி, இந்த கிபி 15க்கு பின்னாடி தான் கோல் ஆகுது. இதுலதான் நான் அந்த பாட்டுல சந்தேகப்படுறேன். கோளறு பதிகம் சைவ சித்தாந்த சைவ நூல்ல இருக்கக்கூடிய பன்னிரு திருமறையில அந்த பாட்டு இருக்குங்களே, பாம்பு இரண்டுன்ற அந்த வார்த்தை வருமே, இன்னைக்கு வரைக்கும் நான் அதுல கொஞ்சம் சந்தேகப்படுறேன். கோளறு பதிகத்துல சொல்லப்பட்ட கோளறு பதிகம் அந்த பாட்டுல கடவுள் இருக்கிறதுக்கு இந்த கோள்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல அந்த வார்த்தை இருக்கு. யார் எழுதுனா? படி எடுக்கும் போது எந்த ஒரு ஓலைச்சுவடியுமே படி எடுத்தாக. அப்படி படி எடுக்கும் போது அந்த படி எடுக்கிறப்ப பாம்பிரண்டும்னு சேர்த்து வச்சுட்டாங்களா? ஏன்னா இந்த காலத்துல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், 200-300 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஓலைச்சுவடியை படி எடுத்துதான் ஆகணும். காகிதத்துல ஒண்ணும் கிடையாது. அந்த ஓலை எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல. 200 வருஷம் இருக்குமாங்கிறதுலயே சந்தேகம். அப்ப படி எடுக்கிறங்க புலவர்களை புலவர்களுக்கு காப்பாற்றுகிறாரா அரசர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய சுவடிகள், எழுதப்பட்ட சுவடிகள்ல செல்லரிக்கக்கூடிய தருமையில இருக்கக்கூடிய சுவடிகளுக்கு வேலை கொடுத்து இவங்க எழுதி வைப்பாங்க. அந்த அந்த ஒரு அறிவு பொக்கிஷத்தை பாதுகாக்கிற அரசர் நல்ல அரசர்னா அன்றைக்கு சொன்னாங்க. அதனாலதான் புலவர்கள் இருக்காங்கன்னா அப்ப அவர் நல்ல ஒழுங்கான முறையான தன்மையில ஆட்சி பண்றாருன்னு சொன்னாங்க. ஏன்னா அறிவு பெட்டகத்தை எழுதனா அவருக்கு சோறு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், மானியம் கொடுக்கணும் அந்த புலவர்களுக்கு. அதெல்லாம் நடந்தது. அது ஒரு வரலாற்று கதை. அதை அப்புறம் பாருங்க. இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேது அப்படிங்கிறதுல புகை அப்படின்னு சொல்றேன், அது ஒரிஜினலு. அப்புறம் அது கேதுக்கு அந்தஸ்து கொடுத்தோம், வந்துருச்சு. இருக்கிற கெட்ட குணம் பூரா அவருக்கா அப்படின்னா இல்ல. கேது என்றவுடன் விட்டேத்திரியாக உண்மையை கண்டறிகிறேன் அப்படிங்கிற அந்த கூட்டம் போகுது இல்லையா, ஒரு சாமியார் கூட்டம். அவங்க கண்டறிஞ்சாங்களா, கண்டறியலையா, அவங்க பிடிச்சாங்களா, பிடிக்கலையா, இருட்டான அறைக்குள்ளே இல்லாத கருப்பு பூனையை தேடுவது போல் உள்ளது தத்துவம்னா அதுதான் கேது. அந்த மெய்யியல் மெட்டாபிசிக்ஸை உருவாக்குறவன் கேது. இந்த ஒன்றுதான் அவனுடைய அடிப்படை தன்மை, மீது எல்லாம் வேற. அவனுடைய வேலை என்ன அப்படின்னா, இருட்டான அறைக்குள்ளே இல்லாத கருப்பு பூனையை தேடுவது. இதை தேடி என்னைக்காவது முடிவுக்கு வருமா மானுட வாழ்வு? வராது, அப்படியே செத்து போயிடும். இதுதான் கேதை போல் கெடுப்பான் இல்லை அப்படின்னா, குடும்பத்துக்கு இது ஒத்து வருமா? வாழ்வியலுக்கு ஒத்து வருமா? கிடையாது. பிச்சை எடுக்கிறதுக்கு ஒத்து வரும். இன்னைக்கு அவன் மடம் கட்டி ஆசிரமம் கட்டி சாமியாருங்கிற வேஷத்துல எல்லாரும் சொல்றான். சொற்பொழிவாளனுக்கெல்லாம் ரொம்ப இழிச்சமாக யாருன்னா ஜோசியர் ஒரு சொல்றாரு, ஒரு ஆன்மீக பெரிய வெங்காயம். ஆன்மீகத்தினால என்னடா நன்மை? நான் கேட்கிறேன், ஓப்பனா கேட்கிறேன், சொல்லுங்க பாப்போம். உங்க ஆன்மீகத்தினால எங்களுக்கு என்ன நன்மை? நாங்க உழைச்சா பணமா? முதலீடு போட்டு நாங்க வேலை செஞ்சா பணம் வருமா? இல்ல சும்மா உட்காந்துக்கிட்டு சங்கரா சங்கரான்னா பணம் கொடுத்துமா? பணம் கொட்டிடுமா? இல்ல உங்களை மாதிரி ஜாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு தெரியணும் வைக்கிறாங்க. ஹாரஸ்கோப்பை ஒரு ஆள் ஹாரர் ஸ்கோப் அப்படிங்கிறான்.
ஏங்க சாமியார் பேரை நம்ம எல்லாம் வந்து என்னைக்காவது நம்ம மதிச்சிருப்போமாங்க? தமிழகத்துல சாமியார்களுக்கு ஏதுங்க மரியாதை? வடக்க இருந்து வர்றவன் தானங்க சாமியார்கிட்ட போய் உட்கார்ந்துருக்கான். தமிழகத்துல எத்தனை பேர் போய் உட்கார்ந்துட்டான்? சோம்பேறி ஆசைப்பட்டவன் வேணா போய் உட்காரலாம். அந்த மாதிரி சோம்பேறி ஆசைப்பட்டு ஒண்ணுமே இல்லாம வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவர் பண்றவன் தான் இந்த கேது. அனைத்து சாமியார் பேர்களும் கேதுதான். யாரா இருந்தா என்ன? நம்ம ஜோசியரை மதிக்க மாட்டாங்க. கெட்ட வார்த்தையில பேசுவா. இப்ப எல்லாம் ஒரு புதுசா ஒருத்தன் இங்கனக்குள்ள பெரிய கருப்பா உன்னை போட்டுக்கிட்டான், பேர்லாம் தெரியாது. அவன்லாம் வந்து ஜோசியத்துல அப்படி இப்படிங்கிறான். ஏன்பா ஆன்மீகத்துல என்னப்பா இருக்கு? இந்த கேதை போல் கெடுப்பானில்லை. கேதிதான் ஆன்மீக தலைவன். இருட்டான அறைக்குள்ளே இல்லாத கருப்பு பூனையை சொல்லிட்டான் மேல தத்துவவாதி புத்தர் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? என்ன சொன்னார்? செத்த பின்னும் வரக்கூடிய முக்தினால எனக்கு என்ன நன்மைன்ட்டான். செத்த பின்னாடி நான் சொர்க்கம் போறதுனால என்ன நன்மைன்னு இந்த தத்துவவாதி, இவரும் ஒரு பிச்சைக்காரர் தான், இருந்தாலும் கேட்டுட்டார்ல. யாராவது இந்த கேள்விக்கு பதில் சொன்னானா சாமியாருங்க? அந்த கேதுவாதிகள் சொல்லலையே. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமே அந்த புத்த ஞானிகள் பித்த புக்குகள் பூராமே கையில ஒரு பிச்சை பாத்திரத்தை வச்சுக்கிட்டான நடக்கிறாங்க. நடைபாதையில எல்லாரும் கொடுக்குற அந்த பிக்ஷையை வாங்குறாங்களே, கொடுக்கறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்களே. எதுக்கு இதை சொல்றேன்? என்ன கேது இதுதான் அல்டிமேட். கேது கெடுப்பான்னா இல்லற வாழ்வு, இருக்கிற வாழ்வை விட்டு தேடுற வாழ்வுக்கு போறேன்னு கெடுக்கிறார்ல. எல்லா சாமியார்களும் மடம் வச்சிருக்கீங்க, யாருக்காக? எல்லா சாமியார்களும் சௌரியமா இருக்கீங்க, யாருக்காக? எங்களுக்கு என்ன பயன்? கடவுளை கும்பிடுவதால் எங்களுக்கு என்ன பயன்? பயந்து போன மனதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குதுன்னு நாங்களா முடிவு பண்ணிக்கிறோம். கடவுள் காப்பாற்றுவான்னு நாங்களே முடிவு பண்ணிட்டு நாங்களே எங்க பணியை செய்யறோம். கடவுள் காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்தா, நோய் வந்து கடவுள் காப்பாற்றுவார்னு வீட்டுல உட்கார்ந்து இருந்தா செத்து போயிடுவோமா? நோய் வந்துருச்சுன்னு கடவுள் காப்பாற்றுவார்னு ஆஸ்பத்திரியில சொன்னா ஆஸ்பத்திரியில கொலை தானே பண்ணிச்சாரு, இறந்து தானே போவோம், பாடியை தானே அனுப்புவாங்க. சொல்லுங்க நீங்க. கேதுனால என்னங்க நன்மை? கேது விட்டேத்தரியாக இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு போறது. அதான் ஒழுங்கா வாழ்ந்துட்டு செத்து போயிடலாங்க. இல்லைங்க நான் வந்து ஞானம் தேடுகிறேன், அதனாலதான் கேது வந்து ஞானகாரகன். எந்த ஞானகாரகன்? முடிவுக்கு வராத ஞானகாரகன். முடிவுக்கு வர முடியாத ஞானத்தை தேடுபவர்கள் கேதுவாதிகள். அதனாலதான் கேதை போல் கெடுப்பான் இல்லை. எல்லா சாமியார்களையும் வச்சுக்கோங்க. எந்த சாமியாரா இருந்தா நமக்கு என்னங்க? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க காசை சேர்த்து வச்சு ட்ரஸ்ட் வச்சு சௌக்கியமா சாப்பிட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு என்னதோ சொல்றான். இதை நம்ம இவர் தான் நல்லா சொல்வா, ஓசோ ரஜினிஷ். அவர் சூப்பர் மேம், தத்துவவாதி தானே, எம்ஏ பிலாசபி தானே, அழகா பேசுவார், முரண்படுவார். எல்லாத்துலயும் முரண்பட்டு ஏன் கேட்குறீங்க? அட்டகாசமான ஒரு தத்துவ சிந்தனையாளர் அவன் தான் கேது. அவர் கேது, அவருக்கு மேல இருக்கக்கூடிய கூட்டங்கள் கேது. எல்லாருமே சாமியாருங்க கடவுளை நம்பி இருந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு செத்துல போனோம். சாப்பாட்டுக்கு எதுக்கு? சாப்பாட்டுக்கு ட்ரெஸ் அமைச்சு, ஐயா மக்களே, உழைக்கும் மக்களே, நீங்க உங்க காசை கொண்டாந்து கோடுங்க, உங்களுக்காக நாங்க வேண்டுறோம் சொல்லி தானே போய்கிட்டு இருக்கு கதை. நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு வகையில சாமியார்கள்னால நமக்கு நன்மை வந்ததா? கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். சாமியார்கிட்ட போய் சாமிட்டு வந்தா அந்த பக்கம் ஒரு டொனேஷன் பாக்ஸ் இருக்குங்க, அதுல ஏதாவது போட்டுட்டு போங்க, அதுல காணிக்கை கொடுங்க, நாங்கள்லாம் உங்களுக்காக தானே வேலை பார்க்கிறோம். அதை வேலை பார்க்குறாங்களா, அதில் உழைக்கிறாங்களாம். அப்புறம் எதுக்கு கடவுள்? அப்புறம் எதுக்கு ஆன்மீகம்? இந்த ஆன்மீக சிந்தனையினால ஒண்ணுதாங்க உலகத்துக்கு நன்மை. ஆன்மீகத்தை சொல்லி மக்களை பயமுறுத்தி வச்சிருக்கிறோம். அதனால மக்கள் என்ன பண்றாங்க? திரும்ப ஆன்மீகத்திட்ட போய் தங்கள் மனதை தேர்த்திக்கிறாங்க, சமாதானம் அடைகிறாங்க. அதனால் இந்த உலகத்துல அற்புதமான நாகரிக உலகமாக மாறி இருக்கு. காட்டுமிராண்டித்தனம் குறைஞ்சிருக்கு, நாகரிக உலகம் வளர்ந்திருக்கு. இந்த நாகரிக உலகத்தின் தலைவனே கேதுதான். இந்த நாகரிக உலகத்தின் தலைவனே கடவுள் தான். கேதுதான் கடவுளை காமிக்கிற மாதிரி காமிக்கிறாரு. அங்க ஒண்ணும் இல்லை. அங்க ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. உண்மையிலே இருட்டான அறைக்குள்ள இல்லாத கருப்பு பூனையை தான் தேடுறேன். பிளாக்கா புடிச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கல, பார்த்துட்டேன் பார்க்கல, அது அவங்கவுங்க நம்பிக்கை. இறந்தவர்கள் எவரும் முக்தி அடைந்து போய் சொர்க்கம் சேர்ந்தார்களான்னு நம்ம நம்புறோம். இன்னைக்கும் அந்த குரூப் படுத்து தானே கிடக்கு. இன்னும் மிராக்கள் வரலையே, மெசையா வரலையே, யூதர்களுக்கு இன்னும் வரலையே.
ஜீசஸ் வரலையா கிறிஸ்தவர்களுக்கு? இஸ்லாத்தியர்களுக்கு இன்னும் அல்லாஹ்க்கு வரலையே. எல்லாம் இறுதி தீர்ப்பு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதானே. அழகான ஒரு தத்துவங்கள், அழகான விஷயங்கள், வாழ்வியல் முறையை இந்த ஆன்மீக கூட்டங்கள் கூட்டியிருக்கன்னா நிறைய கூட்டியிருக்கு. மக்களை பக்குவப்படுத்தியிருக்கு, ஆன்மீகத்தை சொல்லி சமாதானப்படுத்தியிருக்கு, ஆன்மீகத்தை சொல்லி உனக்கும் கிடைக்கும் ஒரு நாள் என்று அச்சப்பட வச்சு தங்களுடைய உழைப்பின் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதை செயல்பட வச்சிருக்கு. அதுலதாங்க ஆன்மீகம் வெற்றி காணுது. மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய அடிப்படையில பக்குவம் சொல்லிட்டு கடைசியில போய் பார்த்தா இருட்டான அறைக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. கருப்பு புனையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, தேடிக்கிட்டே அலைய வேண்டியதுதான். இந்த ஆன்மீக பயணம் இந்த விஷயத்துலதான் நம்மளை போல் கேதை போல் கெடுப்பான் இல்லைங்கிறதுக்கு நம்ம உதாரணம் எடுத்துக்கணும். ஆனால் அந்த கெடுக்கக்கூடிய கேதுனால் வரக்கூடிய நன்மை என்னன்னா, ஆக்ரோஷமான வீரியமான கொடூர தன்மையுடன் கூடிய அந்த குணம் படைத்த அந்த குணத்தை செயல்படுத்தக்கூடிய எதை பற்றியும் சிந்திக்காமல் சிதறாமல் தன்னுடைய செயலை செயல்படுத்தக்கூடிய அந்த வீரியமான தன்மையை இந்த ஆன்மீகத்தை வச்சு குறைச்சிடும். எப்பா நீ நினைக்கிற யாரும் பார்க்கலன்னு, உன்னை மேல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, நீ இன்னைக்கு அவருக்கு செய்வ, நாளைக்கு உனக்கு இன்னொருத்தர் செய்வாரு, அவர் அதை செய்ய வைப்பாருன்னு மிரட்டுறது. விவேகானந்தர் ஒரு தாட் சொல்வார், கடவுள் எங்க இருக்கார்? என்னங்க இது ஒரு பெரிய விஷயமாங்க? நீங்க நினைச்சது நடக்கலைங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க நினைக்காதது ஒண்ணு நடந்தது இல்லையா, அதை செய்யறது தாங்க கடவுள் அப்படின்னு ஒரு கடவுளுக்கு விளக்கம் போட்டுவார். இப்ப நம்ம இதை போய் மறுக்கவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ ரெண்டுமே முடியாது. செயல் த மிட்வே அப்படிங்கிற மாதிரி நடுவழியில பயணத்தை படகை செலுத்திட்டு போக வேண்டியதா. இந்த மாதிரியான ஒரு தத்துவத்தை தான் இந்த கேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால கேதுவனுடைய இந்த தத்துவத்தை சொல்லும் பொழுது மனிதன் தனக்கான லாகிரி வஸ்துக்கள் கண்டது எல்லாத்தையும் சரின்றோம். கேதுவனுடைய அந்த சிந்தனை செயல்பாடு என்னன்னா, அவை அனைத்தையும் சரி என்று சொல்வதுதான் கேதுவோட வேலை. எதையும் மறுப்பது கேதுவோட வேலை இல்லை. எதையும் ஏத்துக்கிறோம், எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிறோம். அல்டிமேட் என்ன அதுதான் அப்படின்ற லெவல்ல அது எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். அப்படிங்கிறப்பதான் இப்ப ஒண்ணும் இல்ல, கேது எனக்கு யார் பெண்ணு கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கலைங்க, திருமணத்துக்கு வழி இல்லைங்க, என்னப்பா செய்ய போறேங்க, அந்த பொண்ணு நல்லா இருக்குங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேங்க. அப்படியா? அந்த பொண்ணு இல்லைங்க, அது கணவரோட வாழ இல்லைங்க, வந்துருச்சுங்க. அந்த பொண்ணுக்கு வயசு 37 இருக்குமுங்க, 37ன்னு சொன்னாங்க. எனக்கு வயசு 30 தாங்க. எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. அதை பார்த்தா அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு நல்லா இருக்கு, நான் கல்யாணம் பண்ண போறேன்ட்டு போறாரு. தடுக்க முடியாது. இது கேதுவனுடைய எண்ணங்கள். சனியனுடைய எண்ணம் அது வேற, அது இன்னும் மாத்தும். கேது எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். பெண்ணு தாங்க வேணும் கல்யாணத்துக்கு, அந்த பொண்ணு எப்படி இருந்தா என்னங்க, பரவாயில்லைங்க அப்படின்னு செயல்படுத்தும். நாயகன்ல ஒரு நியாயத்தை பாரதி ராஜா சார் சொல்லியிருப்பாரு பாருங்க. அந்த நாயகன் கதாநாயகனுக்கு கதாநாயகிக்கும் உள்ள உறவுகளை வெளிப்படுத்துவார் பாருங்க, அந்த மாதிரி. அதெல்லாம் கேதுவனுடைய ஒர்க்கு. அந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் கேதுக்கு எல்லாமே சாதாரணம். அதனாலதான் கேதை போல் கெடுப்பான் இல்லைன்னா நம்மளை கெடுத்து விட்டு போயிடக்கூடாதுல. நம்ம பயணம் போய்கிட்டு இருக்கோம், போற பயணத்துல கெடுத்து விட்டு போயிடக்கூடாதுங்கிற அடிப்படையில கேதை போல் கெடுப்பான் இல்லைன்னு சொல்லப்பட்டது. கேது உண்மையிலே கேது இந்த பூரா திரியிறாங்கல்ல, பூரா அறிவு ஜீவிகள், நான் ஞானம் அடைந்தேன். எந்த ஞானத்தை அடைஞ்சு எங்க போன? செத்த உடனே போய் எரிக்கிறான் இல்ல புதைக்கிறான், வேற ஒண்ணுமே கிடையாது. வேற ஒண்ணுமே. நான் இந்த சொர்க்கம் போய்கிட்டு இருக்கேன்னு யாராவது போய்கிட்டு இருக்கிறத காமிக்க போறானா? இல்ல நான் இந்த நரகம் போய்கிட்டு இருக்க நரகத்தை காமிக்க போறானா? இந்த மாதிரியான பிளைண்டா இருக்கு பாருங்க. இதெல்லாம் கேதுவுடைய வேலை. மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு கேதுவனுடைய கிளம்பிட்டு போயிருக்கான். அந்த கஷ்டங்கள், அந்த நஷ்டங்கள், அந்த வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் கேதை போல் கெடுப்பான் இல்லைன்னு கேதை ஒரு கொடுமை கோளாக சொல்லப்பட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் நான் சொல்ற தத்துவ சிந்தனை, சரியான சிந்தனை. அவங்க சொல்றதெல்லாம் வேற, ஜோசியங்க சொல்றதெல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் சிந்தனை இருக்காது. நீங்க வேற கதைக்கு போயிடுவாங்க. நான் இந்த உலகத்துல இருக்க சாமியாருக்கு பூரா நம்ம எதிரிங்க, நமக்கு சாமியார் பேர்ல எதிரிங்க. என்னடா பயல்கள்னு சொல்றீங்க அப்படின்னா நம்மளை கேவலமா பேசியிருக்காங்க. ஜோதிடர்களை கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கறது கிடையாங்க, ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அவங்க என்னமோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல
நல்லதை சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி. எது நல்லது? எது நல்லது? சாமியார்த்தனமா இந்த உலகத்துக்கு நல்லது? போய் பாருங்க மடங்கள்ல எத்தனை குழந்தைங்க மொட்டையை போட்டுட்டு சோம்பேறித்தனமா உட்கார்ந்துருக்குங்க. அதுகளுக்கு விவரம் தெரியாது. எஜுகேஷன் மஸ்ட் அப்படின்னா எது எஜுகேஷன் சொல்லணும். டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் இல்லைங்களா, ஜாதிய அமைப்புக்கு பெரிய எதிரியாக அனைவரையும் படிக்க வைங்கன்னு சொன்னார். எதை படிக்க வைக்கணும்னு சொல்லாம போயிட்டார். அவர் நினைச்சிருப்பார் நல்ல கல்விகளை தான் படிப்பாங்க, நல்லா படிச்சு வருவாங்க, நல்லா முன்னேறுவாங்க. சில குழந்தைங்கள்லாம் இதை விட்டு விட்டு வேற எதையும் அந்த இல்லாத கருப்பு பூனையை தேடுவது போல் உள்ளதுன்ட்டு உள்ள போயிருதுங்க. பெத்த மனசு பித்துங்க. பெத்த மனசு நம்ம பிள்ளை குட்டிகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மாறி போகும்போது, இந்த மாதிரி கேதுவா போகும்போது மனசெல்லாம் பதைக்குங்க. அதனாலதான் நாங்க சொல்லுவோம், லக்னத்துல கேது இருந்தால் அவர் ஒரு பிடிவாதக்காரர். அவராக சிந்திச்சு அவராக முடிவெடுக்கணும்ன்ற எண்ணத்தை கொண்டவர். இந்த மனைவியா போறவங்க நீயா யோசிச்சு சொல்லியான்ட்டா வேலை முடிஞ்சிச்சு, தோஷமே கிடையாது. அதே மாதிரி பெண்ணுக்கு அப்படி இருந்துச்சுன்னா ஆண் சொல்லலாம், நீ ஒரு யோசனை பண்றேன்னா அதை முடிவு சொல்லுன்னு கேட்டா இந்த ராகு கேது தோஷம் டைவர்ஸ் கேஸ் எதுவுமே வராதுங்க. அதுக்கெல்லாம் அங்க வேலையே கிடையாதுங்க. அதை யாரும் சொல்லுங்க. ராகு கேதுக்கு ராகு கேது தான் கல்யாணம் பண்ணணும். பொய்யுங்க, கட்டாயமா கூடாதுங்க. இதெல்லாம் இப்ப வந்ததுங்க, 2090க்கு பின்னாடி வந்ததுங்க. நானே சண்டை போட்டிருக்கேங்க 96 98 எல்லாம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நான்லாம் 2ல கேது 8ல ராகு வச்சிருக்க ஆளு. என் மனைவிக்கு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஜாலியான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, நல்லா பொழுது போகுது, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்க. இந்த புரிதல் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். தயவு செய்து சொல்றேங்க, கோயிச்சுக்கிறாதீங்க. ராகு கேது தோஷம்னு உங்க ஜாதகங்கள்ல எங்கேயாவது இருக்குன்னு நினைச்சு ராகு கேது தோஷத்தையே கல்யாணம் பண்றேன்னு சொன்னா எப்படிங்க ஒரு கொடுமைக்கு இன்னொரு கொடுமை ஒத்து வரும்? ஒரு கொடுமைக்கு ஒரு சாத்வீகம் நல்லா இருக்கு, ஒரு இருட்டுனா ஒரு பகல் நல்லா இருக்குங்க. ரெண்டுமே இருட்டுனா எப்படி சரியா வரும்? இதெல்லாம் நாங்க சங்கத்துல இருந்து இதெல்லாம் பேசணும்னு சொல்லி நம்ம உறுப்பினர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அதனால அகதா சம்பத்துல நான் பேசுறேன், அதெல்லாம் எல்லா விளக்கமும் சொல்றேன். உண்மையிலே ஜாமியார்கள் அங்கே உட்காந்து அஸ்ட்ராலஜியை நிரூபிங்க பார்ப்போம்னு நான் ஒருத்தர் சொல்லி ஒரு வீடியோ எல்லாம் இருக்கு, டஸ் அஸ்ட்ராலஜி ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அங்க உட்கார்ந்துருக்க சாமி எல்லாம் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கு. நாங்க கேட்போம்ல, நாங்க என்ன சாமியை சொல்லியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நாங்க கணக்க சொல்லிக்கிட்டு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? கடவுளை சொல்லிட்டு கடவுளை கோயில வச்சுக்கிட்டு கோயில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அறியாத எங்களுடைய ஜோசியர்கள் சில பேர் பல பேர் அதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலே ஜோசியத்துக்கு ஆன்மீகம் தேவையே இல்லை. கல்யாணம் அழகா நாங்க பாட்டுக்கு எங்க வாழ்க்கையில பலன்களை சொல்லிட்டு போலாம். கோயிலுக்கு போனா பரிகாரம் எப்படி ஆகும்? கோயில் என்ன பரிகாரம்? கோயில்னா என்ன? கோன்னா அரசன், இல்லம்னா அவன் வீடு. அன்றைக்கு அரசனுடைய இடத்துக்கு போனோம், கோயிலுக்கு பக்கத்திலேயே அரண்மனையை கட்டி வச்சிருந்தாங்க, போனோம், அவங்க நின்றாங்க, உயிரோடு அவர் தீர்ப்பு கூறினார் பிரச்சனைக்கு. அதுதான் பரிகாரம். இன்னைக்கு கோயில்ல சாமியில் இருக்கு, எங்கிட்ட அது பரிகாரமாகும்? பேசவா செய்து, அது என்ன வழக்க கேட்கவா செய்து? ஏகப்பட்ட மாற்றங்கள்ங்க. சொல்லப்பட்டது ஒண்ணு, நடைமுறையில இருக்கக்கூடியது ஒண்ணு, மாற்றாக அமைந்து கொண்டிருக்கக்கூடியது ஒண்ணுங்க. அதனால இந்த கேதுனா சாமியார் பார்த்துக்கோங்க. சாமியார் பேர்கள்னால உங்களுக்கு என்ன நன்மைன்னு அந்த ஆளுகளை பூரா எப்படின்னு பார்த்துக்கோங்க. கேவலமா பேசுறாங்க நம்மள. நம்ம என்னங்க அவங்க அவங்க பொழப்புல மண்ண இல்லையா போட்டான்? நான் அதனால தாங்க பேசுறேன், சங்கத்து மூலமாவே பேசுறேங்க. மோசமா பேசுறாங்க. ஹாரோஸ்கோப், ஹோரோஸ்கோப் இல்ல ஹோரோஸ்கோப். ஆமா, உங்ககிட்ட கேட்டாங்க. ஏன் கேட்குறீங்க? சரி, ரைட், வாங்க நீங்க சொல்லுங்க கேள்விகள். வணக்கம் சார். சொல்லுங்க சரிரா. சார் ஒரு டவுட் சார். இப்ப நம்ம அந்த ஓஷோ பத்தி சொல்லும்போது தத்துவவாதிகள் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல சனியினுடைய அமைப்புல இருக்கிறவங்கன்னு சொல்லியிருந்தீங்க சார். இப்ப கேதுவா சனியா சார்? அது என்ன சார், எப்படி சார் டிஃபரன்ஸ் பாத்துக்கிறது? நம்ம கேதுவா சனியா? சோம்பேறியில சனிய பெரியாளா கேது பெரியாளான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. தத்துவவாதிகள்ல ரொம்ப சாதாரணமாக இந்த பாருமா, வேலை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? சம்பாதிக்க போறேன். அந்த சம்பாத்தியத்துல நான் என்னத்தை அடைய போறேன்? அந்த சம்பாத்தியத்துல எனக்கு என்ன அடைக்க போகுது? ஏற்கனவே எனக்கு சம்பாதிச்சு வச்சுட்டாரு.
வாமா வாழ்க்கையை வாழ்வோம்மா, நீ என்னம்மா காசு காசுன்னு அலைகிற அப்படின்னு சொல்லி தன்னுடைய உழைப்பை சுரண்டிக்கிறான் பாருங்க தன்னைத்தானே, அவன் தான் சனியன். செயல்படக்கூடிய வயதுல செயல்படாம இருக்கு, சம்பாரிச்சு வச்சதுல நான் சாப்பிட்டு போறேன் இருக்கான் சனியன். கேது அந்த சோம்பேறித்தனம் இல்ல. சாமியார்கள் பூரா ஒரு வேஷம் கட்டிக்கிட்டு சாமியார்கள் பூரா தேடிக்கிட்டே அலையிறாங்க பாருங்க, அது ஒரு கூட்டம். அது இருக்கலே பெருந்தலைவர் கூட்டம். அது கேது, வெளியே கேது வேஷத்தோட இருக்கும், உள்ள சனியன் தான். சோம்பேறிகளின் தலைவன் லேசி அப்படின்னா சேட்டனுக்கு தான் கொடுத்தோம். அப்ப இவருக்கு என்ன கொடுக்குறோம்? கேதுக்கு என்னன்னா 2 லேசிலையும் வேறு வேறு தன்மை இருக்கு. இந்த லேசி தூங்கும், செயல்படாம நிற்கும், யாரு? சனிய. படி கேது எந்திரிக்கும், எல்லா வேலையும் செய்யும், யோகா செய்யும், காலையில வேகமா எந்திரிக்கும், உடம்ப கவனமா வச்சுக்கிறோம், எல்லாம் பார்த்துக்கிறோம், அழகா சாப்பிடும், எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா வாழும். ஆனா இந்த உலகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது. அது உழைக்காது, எதுவும் செய்யாது. நான் பிரசங்கம் பண்றேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை என்ன பண்ணுவீங்க? அவங்களை ஏதாவது குறை சொல்ல முடியுமா? இந்த உலகத்துக்கு நான் நல்லதை சொல்கிறேன் சொல்லுங்க, கேட்டுக்கிறோம், அவ்வளவுதான். அவங்களால தீமை கிடையாது. ஆனா அவங்களால சரியாக பார்த்தோம்னா உழைக்கிறார்கள், நமக்கு அவங்க செய்யறது தீமைன்னு தெரியும். சரி விடுங்க, அதெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள் பெரிய பெரிய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, அவங்களோட சேர்ந்த கூட்டங்கள் அவங்கெல்லாம். பட் ஒரு சில சாமியார்கள் நம்மளை திட்டுறாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் அந்த இது வந்தேன். நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்லல. ஒரு சிலர் நம்மளை திட்டுறாங்க, ஜோதிடம் பார்க்காதீங்க, ஜோதிடம் மாதிரி ஒரு மோசமானது கிடையாது. ஏன் நீ சோறு திங்கிறதுக்கு உனக்கு நாங்க தானே கிடைச்சா? அந்த ஆளுகளுக்காக நம்ம பேசுறோம். பெரிய ஞானிகள்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, நம்ம யார் பிரச்சனைக்குள்ளேயும் நுழைய மாட்டாங்க, அவங்களுடைய வேலை என்னவோ அப்படியெல்லாம் ஞானிகள் வாழ்ந்திருக்காங்க. எல்லாமே கேதுதான். சரி சொல்லுங்க, இந்த மாதிரி நம்மளை வஞ்சி சொல்ற கேதுவெல்லாம் சனியும் கேது சேர்ந்தது போதுமா ஸ்ரீராம? சார் புரியுது சார், புரியுது சார், நல்லா. எனக்கும் சனியும் கேது சேர்ந்திருக்குல்ல. ஆமா சார், நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம எதிர்வினை கண்டிப்பா. இல்ல இல்ல, சனி கேது பேசு, எனக்கு சனி கேது, நானும் பேசுவேன்ல, என்னைய பேசுறேன், வா நீயா நானான்னு பாத்துருவோம். கண்டிப்பா சார். நான் டயத்தை சொல்றேன், நீ நல்லா இருப்பேன், நீ ஒரு டயத்தை சொல்லு நல்லா இருக்கிறதுக்கு பாத்துருவோம். என்னால டைம் எடுக்க முடியும், இந்த டைம் சும்மா இருங்க, இந்த டைம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல முடியுங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம். அவர் இறைவன் மேல பழிய போட்டு, என்ன சார், அவர் இறைவன் மேல பழிய போட்டு எல்லா நேரமும் அவர் அப்படி தப்பிச்சிருவார் சார். ஆமா, அவங்க எல்லாம் அப்படித்தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் பகவான் செயல்ட்டு போயிடுவாங்க. இங்க நம்மள்ட்ட கேள்வி வைப்பாங்க, எந்த டைமிங் எல்லாம் வந்துருங்க நல்லது, எந்த டைம் கெட்டது வந்துருவாங்க. வேற கேளுங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய சார் விக்னேஷ் சார், சொல்லுங்க. இப்ப அந்த எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது கேது தானே சார்? ஆமா, நல்லதையும் கெட்டுதல் ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நல்லது எது ஒண்ணு சொல்லுங்க, நல்லதா ஒண்ணு சொல்லுங்க, இது நல்லதுன்னு. இப்ப ஒரு எப்படி சொல்றது சொல்லுங்க சார், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு சாதத்தை கொடுக்குறோம், அது ஏத்துக்கிட்டு சாப்பிடுறாரு, அதுக்கு பதிலா மண்ணை கொடுத்தாலும் அதை சாப்பிடுமா? அது கேது அப்படி கிடையாது இல்ல. ஒருத்தர்கிட்ட போய் சாதத்தை கொடுக்குறீங்க, அது நல்லதா கெட்டதா? நம்ம உடம்புக்கு நல்லது. நல்லா நீங்க கவனிக்கணும், சாதத்தை கொடுக்கறது நல்லதா, பிரியாணி கொடுக்கறது நல்லதா, மட்டன் பிரியாணி கொடுக்கறது நல்லதா? எது நல்லது? பிரியாணி கொடுக்கறது நல்லது. அப்ப சாதம் கொடுக்கறது கெட்டது தானே? இல்ல, இத கம்பேர் பண்ணும்போது பார்க்கும்போது கேள்வியா நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லது எது, நீங்க ஒருத்தருக்கு சாதம் கொடுக்கறதுன்னு, சாதம் கொடுக்கறது அவருக்கு எப்படி நல்லதா இருக்கும்? அவர் நினைப்பார் இல்லையா, எனக்கு பிரியாணி கொடுத்தாதானே நல்லா இருக்கும், சாதத்தை கொடுத்து இந்த ஆள் பசி அடக்கிட்டானே நினைச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்க நல்லது செஞ்சீங்களா, செஞ்சீங்களா அவர் பசிக்கு? ரெண்டு கொடுத்தாலுமே அது அவருக்கு நல்லதுதான். இதெல்லாம் பேசக்கூடாது. அவர் நினைக்கிறார் பிரியாணி சாப்பிடுற நேரத்துல இந்த சாதத்தை கொடுத்து என்ன பிரச்சனை பண்ணிட்டான்னு சொன்னார்னா என்ன சொல்லுவீங்க? என்னோட இப்ப எனக்கு பசியா இருக்கிறது போது நான் சாதம் சாப்பிடுறதுல தப்பு இல்லையா சார்? கேள்வியே புரியலையா? எனக்கு நீங்க சாதம் கொடுக்குறீங்க,
ஓகே சார். நீங்க நல்லதையும் ஆனா நினைச்சு கொடுக்குறீங்க. நான் நினைக்கிறது என்னன்னா, நமக்கு பிரியாணி தானே நல்லதா இருக்கும். இந்த ஆள் சாதத்தை கொடுத்து ஏமாத்துறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்ப எது நீங்க செஞ்சது நல்லதா இல்ல நான் நினைச்சது நல்லதா? ஆ, எனக்கு நான் செஞ்சது நல்லது, உங்களுக்கு நீங்க நினைக்கிறது அப்ப நல்லதுன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல சார். அப்ப கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கா? கிடையாது சார். அப்ப நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல. நீங்க ஏன் எங்களை போட்டு கொல்றீங்க நல்லது கெட்டதுன்னு சொல்லி? இதுதாயா கேது? இதுதான் கேது. கேதுவுடைய ஞானம் தெரியுதா உங்களுக்கு? இதுதான் கேது. அதனாலதான் ஆல்வேஸ் அக்செப்டன்ஸ். ஏத்துக்கிற வேண்டியதான். மறுக்கிறதுனால நமக்கு நன்மையோ எதுக்கிறதுனால நமக்கு ஒரு தீமையோ வரப்போறது கிடையாது. அது இயல்புல செயல்படுது. விடு, நம்ம போவோம், நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு போகணும். அப்பா இப்படியா அதுவா இதுவா எதுவும் நமக்கு சக்சஸ் ஆகாது. இந்த உலகத்துல எதை நீங்க மாத்தி அமைக்க முடியும்? நீங்க வாழ்ந்துட்டு போறதுலதான் கண்ணும் கருத்துமா இருக்கணும். அதுதான் கேதுவனுடைய ஞானம். அதைத்தான் சாமியார்கள் எல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. சமாதானமாக இருங்கள், அமைதியாக இருங்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துடன் இருங்கள், பொறுமையாக இருங்கள். எல்லாம் இதுக்குன்னா என்ன வார்த்தை? உன் வேலையை ஒழுங்கா போய் பாருன்னு சொல்ற வார்த்தையை அவங்க இப்படி எல்லாம் கொண்டு போறாங்க. அதான் கேது. அங்க பார், இங்க பார், அப்படி பார், இப்படி பார், ஒண்ணும் இருக்காது. ஆனா என்ன சொல்றான்? நீ பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போங்க தம்பி. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். கேது சொல்றது எப்படி? விக்னேஷ் கரெக்டா இருக்கா? கரெக்ட் சார், கரெக்ட் சார். இந்த உலகத்துல நாம நன்மை நினைச்சு நாம சாட்டிஸ்பேக்டரி ஆயிட்டு போயிடணும். ஓகே ஓகே. நாம பிறரை நாம் நல்லதுன்னு உருவாக்க வைக்கக்கூடிய அடிப்படையெல்லாம் நமக்கு கிடையாது. அதுக்கு நமக்கு நேரமும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. கேதுவனுடைய தன்மையே அதனாலதான். அந்த கேது தன்மையை வச்சுட்டு நாங்களும் ஜாமியாருன்னு சொல்லி நம்மளை திட்டிட்டு இருக்காம பாருங்க, விவரம் தெரியாத ஆளு. ஏன்னா நம்ம ஜோசியர்களே நிறைய தவறு இருக்கு இல்லையா? பரிகாரத்தை சொல்றான், அந்த பகவான் இந்த பகவான் பயமுறுத்தி ஏத்தி விட்டுறது. ஏன்னா ஒண்ணும் நடக்காம போனோன்னே என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணல அந்த ஆள்கிட்ட போய் புலம்புறது சாமியார்கிட்ட. அப்புறம் எப்படி இருக்கு அவன் நம்ம அவங்க? ஆனா எல்லாத்துக்கும் தயாருங்க சாமியாருங்க. சரி விடுங்க, அது அவன் என்னன்னு போறாங்க, நமக்கு என்ன அவங்க என்ன. பட் ஆன்மீகத்தினுடைய அமைப்பாக அதுதான் வருது. கேதுவனுடைய தன்மையாக அவங்கதான் வர்றாங்க. ஆனா உண்மையில் தத்துவவாதி என்ன சிந்தனைவாதி எல்லாம், பெரும் சிந்தனைவாதி எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் கேதுல நிறைய பேர் இருக்காங்க. அமைதியாக வாழ்ந்து கொண்டு இப்ப நம்ம பேசினதே கேட்டுக்கிட்டு ஆனந்தமா சிரிச்சுட்டு போற ஆள்கள்லாம் இருக்காங்க. பெரிய கேதுக்கள் அது. இல்லறத்துல இருந்து வாழ்ற ஒரு கேதுக்கள் இருக்கு, இல்லறத்தை மறுத்து வாழ்ற கேதுக்கள் இருக்கு, இல்லறமும் பொதுவாகவும் வாழக்கூடிய கேதுக்கள்லாம் அங்க நிறைய இருக்கு. ஆனா அட்டகாசமான ஆளுங்க இருக்காங்க. ஆகா, ரொம்ப அற்புதமா தத்துவம்னா என்ன நினைச்சீங்க? அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இந்த உலகத்துல ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம அப்படியே தண்ணியில மிதக்கிற தாமரை இலையில மிதக்கிற தண்ணி போல அழகா வாழ்ந்துட்டு போற உயிர்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கேதுவனுடைய தன்மை. அதனாலதான் கேதை போல் கெடுப்பான் இல்லை, இதுலதான் கெடுப்பான் இல்லை. அவன் எல்லாத்தையும் ஏத்துக்கிறக்கூடிய தன்மையில இருக்கிறாங்கடா. என்னங்கடா அப்படின்னு சொல்றது. அதை இவங்க மாத்திட்டாங்க. கேது தோஷம், கேது கெடுத்துருவான், வாழ்க்கையை கெடுத்துருவான், அதை கெடுத்துருவான், இதை கெடுத்துருவான்னு சொல்லி பரிகாரத்துக்கு கொண்டு வந்து நம்ம ஜோசியர்கள் ஏமாத்துறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. கேதுவால வளர்ச்சினா என்ன சார் இருக்கும்? அறிவு, அறிவு, தேடுதலுடைய அறிவு, தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய அறிவு, இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை பண்ணி பல விஷயங்கள்ல தேடி பல முடிவுகளை எடுக்கக்கூடிய மாபெரும் அறிவு. அது எங்க இருந்து வருது? அது கேட்ட இருந்துதான் வருது. அந்த கேது 5ஆம் பாவத்தை இயக்கும் போது இந்த மாதிரி அறிவு கிடைக்குமா சார்? அதெல்லாம் ஆமா, அது ஏற்கனவே அறிவு. 5ஆம் பாவத்தை இயக்குனா பலதரப்பட்ட யோசனைகள், சிந்தனைகள், அற்புதமான அலசல்கள், விரிவடைந்த தன்மைகள் எல்லாம் ஓடத்தான் செய்யும் சார். அதே 11ஆம் பாவத்தை இயக்கும் போது சார் நமக்கு கூடும். ஆசைகள் அதிகமாகுமா சார்? ஆசைகள்னா எது?
இல்ல 11ல இருக்கும்போது. நீங்க கேதுவை வந்து ஆசைக்குள்ள எல்லாம் கொண்டு போகாதீங்க. அவனுக்கு ஆசைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆசைகளை கொண்டு போற ஆளுகள்லாம் வேற ஆளுக. கேதுனுடைய ஆசையெல்லாம் பெரிய ஆசைகள்லாம் அவங்களுக்கு வராது. அவங்கதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போறாங்க. அவங்க எதுக்கு ஆசைக்குள்ள திரும்புறாங்க? அப்ப அவங்களால நமக்குலாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் சார். அவங்களால எந்த நன்மையும் கிடையாது, எந்த தீமையும் கிடையாது. சார் அவங்க 6, 8, 12 இருக்கும் போதும் நமக்கு தீமை இல்லையா? அதெல்லாம் வேற கதைங்க. பாவத்துல கெட்ட பாவத்துல போய் நிக்கும் போது தீமையை கொடுக்கறது எல்லா பிளானட்டும் தான். அது என்ன கேது மாத்திரம் நன்மையை தர போறாரு? இல்ல அவர் தன்மையில என்ன சார் நமக்கு கெடுதலா இருக்க போகுது? இந்த யோசனை இல்லாம கண்டதை யோசிச்சுக்கிட்டு கண்டதை பண்ணிக்கிட்டு எதையும் செய்யாம வெட்டியா போறது. சார் மத்தவங்களுக்கு சார் எல்லாருக்கும் தான். எல்லாருக்குமே நான் இப்ப வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறேன்னா அந்த பிரச்சனை எல்லாருக்கும் தானே பாதிக்கும். நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சா அது நன்மையா செஞ்சா நல்லோருக்கு கிடைக்கும். தீமையை செஞ்சா நல்லோருப்பெல்லாம் கெட்டு போயிடுவாங்களே. நடு ரோட்ல ஒரு 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 கடப்பாறையை மூண்டி இதுதான் ஜாமீன் சொல்லி நான் வணங்கினா அவங்க போக்குவரத்து எல்லாம் இடைஞ்சலாகி அதுக்கு ஒரு கோயிலை கட்டுறேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதெல்லாம் இங்க செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் கேதி ஞானம் பெற்றவர்கள். எங்களுக்கு சாமி வரம் கொடுத்துச்சுன்னா சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க அவங்கள? சார் ஆனா அந்த ராகு அளவுக்கு மோசமா இந்த ஒரு குலத்தோட கெடும் அது வேற ஒரு அது வேற இது வேற. அந்த அளவுக்கு அவங்க இவன் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க சார். அதெல்லாம் கிடையாது. இவரெல்லாம் பிரச்சனை பண்ணாருன்னா எல்லாமே சரின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே சரின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அத போய் கத்துக்கங்க. எல்லாமே சரிங்கிறவன் பெரிய அர்த்தம் உள்ளவன். சொல்லுங்க ஸ்ரீராம். சார் அதான் சார் அதுதான் இப்ப கேட்க வந்தேன். ராகுக்கும் நமக்கு இந்த லாகிரி வஸ்துக்கள் போதை எல்லாம் சொன்னோம். இப்ப கேதுக்கும் லாகிரி ஆமா, அத பாத்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த அகோரிகள் சாமிகள் அந்த அந்த இது ஒரு விழா நடக்கும். அதுல எல்லாம் எப்படி வருது இந்த சாமிங்க அப்படி பெரிய பெருசா அப்படியே 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 அதெல்லாம் அவங்க வச்சுக்கிற லாகிரி வஸ்துக்கள் தெரியும். நரமாமிசத்தை கூட ஏத்துக்கிற அளவுக்கு கூட போயிட்டேன் அந்த அளவுக்கு. ஆமா ஏங்க, அதான் இருக்கான அறைக்குள்ள இல்லாத கருப்பு புனைங்க. அவங்களுக்கு வேணுமே. அவங்க இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. ஒரு உயிரை அடிச்சு சாப்பிடுது, விலங்கு மாத்திரம் சாப்பிடுது. பெரிய நியாயம் எல்லாம் பேசுவாங்கங்க. ஓகே சார். அவங்க கிட்ட எல்லாம் நம்ம ஒண்ணுமே பேச முடியாதுங்க. கோரம்னா கெடுதல், அகோரம் அப்படின்னா அது நல்லது. அதை நீங்க புடிச்சு அவங்க அகோரிம்பாங்க. கோரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையுமே பிச்சை எறிகிறது. அகோரமாக இருக்கு அப்படின்னா நல்லதா இருக்குன்னு அர்த்தம். அது என்னன்னு தெரியல, நிறைய பேர் மாத்துறாங்க. கோரம் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிறது தான் கெட்டு போச்சு, உடைஞ்சு போச்சு, பின்னம் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. பின்னம்னா பல உருவங்களா மாறிடுது. சார் இன்றைய நவீன உலகத்துல நம்ம அறிவியல் வளர்ந்த அந்த நவீன உலகத்துல வந்து கேதுவினுடைய பங்கு ஏதாவது இருக்கா சார் நமக்கு ஓரளவு? ஆமா, அங்கிட்ட இருக்குல்ல. தோல்வி உற்றவன்னு தன் மனதுல நினைக்கிற அத்தனை பேரும் கேது வாரி வளைச்சு அணைச்சுக்கிறது இல்ல சார். அச்சப்படுகிறவனுக்கு எல்லாம் ஆறுதல் கேதுனாலதானே சார் வருது. பயம் வந்தா கேதுல என்ன சார் பண்ண முடியும்? நான் எப்படி கேக்குறேன்னா, பயம்னு வந்துச்சு, வந்து ஒரு கஷ்டம்னு வந்தா கேதுல என்ன பண்ண முடியும்? அத சொல்லுங்க. இல்ல இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. தீமை அப்படிங்கறதுல இருந்து என்ன தீமைங்கிறத நம்ம விளக்கி இருக்கோம். அதாங்க சார் உண்மை. சிலர் ஏத்துக்கிறாங்க, சிலர் ஏத்துக்கல. அதுக்கு நம்ம என்ன பண்றது? அதுக்காக தேடி போறதை நம்ம கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. விலகி செல்கிறார்கள், அவ்வளவுதான். இயல்பான வாழ்க்கையை விட்டு விலகி செல்றாங்க. அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதெல்லாம் நீங்க புரிஞ்சிருக்கீங்களா, அறிஞ்சிருக்கீங்களா? அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் அவ்வளவு சுலபமா மைண்ட் ஏத்துக்கிறோமா? அவ்வளவு சுலபமா இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வது போல் நாம் நடந்துருவோமா?
பெரிய விஷயம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதுங்கிறது. சார் இப்போ ஒரு அந்த ஒரு இடத்துல மனம் ஒரு இடத்துல இப்போ நிறைய பெரிய சண்டை நடக்குது. ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ள அவங்க பக்கத்து வீடு எல்லாம் சண்டை நடக்கும்போது ஒரு ஆள் மட்டும் தனியா ஒதுங்கி எதுக்குப்பா வம்பு அப்படின்னு போறது இது கேது தானே சார் அது? அது எதுக்கு வம்பு அப்படின்னு போறது அல்ல, அதுக்கு பேரு என்ன, அது என்ன அப்படின்னு அவர் போகும்போது சொல்லிட்டு அறியாமையினால் இருவரும் சண்டை செய்து கொள்கிறார்கள். இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு ஒருத்தரை தான் பார்க்க போறாங்க, பேசத்தான் போறாங்க. ஆனா அந்த அறிவு இன்னைக்கு இல்ல. அந்த அறிவை மறந்துட்டாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம போவோம், திரும்பி 3 நாள் கழிச்சு வருவோம், 2 பேரும் பேசுவாங்க, அப்ப நம்மளும் சேர்ந்து பேசிக்குவோங்கிற ஒரு தெளிவு, அவ்வளவுதான். ஓ ஓகே சார், ஓகே புரியுது சார். சார் இப்ப எல்லா ஜாதகத்திலயும் கேது ஏதோ ஒரு பாகத்துல இருக்க போகுது சார். யாருக்கு சார் வந்து அந்த கம்ப்ளீட்டான நீங்க சொன்ன அந்த எக்ஸ்ட்ரீமான அது கேதுவோட பலன்? யாருக்கெல்லாம் வரணும்ன்றதெல்லாம் கிடையாது. அப்பப்ப அவனுக்கு வந்துருச்சுன்னா 5, 9 லக்னம் எல்லாம் சேர்ந்தா கிளம்பிட வேண்டியதுதான். அதெல்லாம் காம்பினேஷனா அந்த தசால நடக்கும்போது அவன் வெளியில போயிடும். அவன் திசை இல்லை, அதெல்லாம் சேர்ந்து இருந்து அவன் பிறந்து வந்தாலே வரும். திசை அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. மானுட வாழ்வுல ஒரு ஒரு ஒன்றை நோக்கி ஒரு பாதையை நோக்கி போறதுக்கெல்லாம் திசை தேவையே இல்லை. எல்லா திசையிலையும் அவன் அங்கதான் இருப்பான். எல்லாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு குரு திசையை விட்டுட்டு சனி புதன் கேது திசை 3லையும் நான் இங்கதான் இருக்கேன், ஜோசியராத்தான் இருக்கேன். இடையில அப்போ போய் பேராசிரியர் பணி பார்த்துட்டு வந்துட்டு ஒரு சாதனையை செஞ்சுட்டு வந்து நான் பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். வாய்ப்பு கிடைக்குது, பழகிக்கிறேன், செஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு தனியா திசா புத்தி எல்லாம் கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு ஏதுவா போறாங்கல்ல சார், அந்த சொல்ற மாதிரி அகோரி, அவங்களுக்கான இது எப்படி சார் இருக்கும்னு கேக்குறேன் சார். சார் அவங்க எல்லாம் வேற வேற வகையில பாதிச்சு போயிடுவாங்க சார். அது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அதை நம்ம கிளியர் ஆக்க முடியும். அதுக்குன்னு ஒரு கோல் நிலை எல்லாம் பல விதிகளுடன் இருக்கு. இந்த இந்த ரகசியம் எல்லாம் பல விதிகளுடன் இருக்கும். ஒரு விதியோட பொருத்த முடியாது. பல்வேறு விதிகளுடைய அடிப்படையில வெளியேறி இருப்பாங்க. அது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, அவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். சோதிடத்துல அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. வாய்ப்புகள் இருக்கும், அவ்வளவுதான். அனைவருக்குமே வாய்ப்புகள் இருக்கும். இப்ப எனக்கு லக்னத்துல 5, 9 கூடியவரே இருக்காரு. நான் தத்துவவாதி, தத்துவ சிந்தனையாளர். இவ்வளவு தூரத்துக்கு பேசுறேன் அப்படின்னா அது காரணமே 5, 9 தான். பேச வைக்கிறது சனி கேது. ஆனா நான் இல்லறத்தை விட்டு வெளியே போலையே. ஆனா நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சர்ச்சா வந்துட்டு போவோம். திருடன்றது என்ன அர்த்தம்? அவன் பற்றாக்குறையினால் திருடுகிறான் அப்படிங்கிற அர்த்தம். அதை நம்ம போய் என்னத்தை சொல்றது? அவனை பார்த்தா போய் பொழைச்சிட்டு போங்க அப்படின்னு தானே சொல்றோம். அந்த மாதிரி அதாவது கொலை ஒருத்தன் பண்ணிடுவான், அவன் இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியுங்கிறதான் கேது. பொது ஒழுக்கத்துக்கு அதை வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல செய்கிறது. அதை தானே நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த கேது இந்த ஆன்மீகவாதி எல்லாம் தவறு நேரத்துல தப்பு நடந்துச்சு, வாங்க வாங்க பெருசா நினைக்காதீங்க, போய் கொஞ்சம் அனுபவிங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க கொஞ்சம் வேண்டுறோம் அப்படின்னு மனதை தயார்படுத்துறது தானே. வேற என்ன? நடந்தது தானே. சட்ட விதிகள் படி நடந்துதானே ஆகணும். அதை எப்படி சட்டங்கள், பொது சட்டங்களை எப்படி எதுக்க முடியும்? அது வேற இல்லை. அங்கெல்லாம் கேது எதுக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் உருவாக்காது. அது பொது சட்டத்துக்குள்ளேயே வாழும். அதெல்லாம் அவங்களுக்கு அறிவு ஜாஸ்திங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி எதை எங்கு பக்குவமாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நல்லறிவு உடையவர்கள், ஞானகாரகன். புதன் தானே சார் அறிவுக்குங்கும் போது அதோட பவர்ஃபுல் வந்து கேது தானே சார். பாவிகளா, எல்லா கோளுக்குமே அறிவு இருக்குங்க. அறிவுங்கிறது 5ஆம் பாவம்ங்க. 5ஆம் பாவம் ஒரு அறிவு, 9ஆம் பாவம் மிகைப்படுத்தப்பட்ட ஆய்வறிவு. எல்லா கோள்களும் அந்த பாவத்தை இயக்குமுங்க. அறிவு அப்படிங்கிறது தனியா புதனுக்கு ஏன் சொல்றோம்னா அவன் வந்து நிபுணன்ங்க. நான் பாவிங்க. அதுலயே 9 கோள்ல வந்து கெட்டு போனா ஒருத்தன் நாசமா போயிடுவானா? புதன் கெட்டு போனவன் வந்து நோபல் பிரைஸ் வாங்கலைன்னு நினைக்கிறீங்களா? சார் சொல்லி கெடுத்து விட்டுறாங்க சார். அதெல்லாம் கிடையாதுங்க. இல்ல சார், இப்ப இருக்க 9 கோள்லயே வந்து கேது இயக்கும் போது அது கொஞ்சம் நல்லா இன்னும் ஆழ்ந்த அறிவா இயக்கும். அது
ஆழ்ந்த அறிவுனால நீங்க என்னத்தை அடைய போறீங்க? எதையும் செய்யாம சோம்பேறியா உட்கார்ந்துருப்பீங்க. ஆழ்ந்த அறிவு உங்களுக்கு என்னங்க பயன்? நம்ம போய் அவனுக்கு வேலை பார்க்கறதுனால அவனுக்கு 1 லட்ச ரூபாய் கிடைக்குது. ஆனா நமக்கு அவன் 10,000 ரூபாய் தானே சம்பளம் தரேன். நாம எதுக்கு வேலைக்கு போகணும்? அவன் எவனையோ வச்சுட்டு போறான்ட்டு வந்து உட்கார்ந்தீங்கன்னா அது யாருக்கு நட்டம்? ஆழ்ந்த அறிவுனால நீங்க அடையக்கூடியது என்ன தெரியுதா? கேதுனால ஏற்படக்கூடிய தீமை என்னன்னு ஆழ்ந்து சிந்திப்பதால் தேவையற்றதிலிருந்து விலகிடுவோம்ங்க இந்த உலகத்தை விட்டு. அது எதுக்குங்கிறேன். அதனால கேதுவுடைய தன்மையை புரிந்தோ அறிந்தோ தெரிஞ்சாலும் இல்லறத்துக்குள்ள வாங்க, வாழ்க்கையை நடத்துங்க. லக்ன கேதுவா இருக்கீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. முடிவுக்கு வந்து டக்குன்னு பணி செய்யுங்க. குடும்பத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. அவ்வளவுதான். இப்படி இருக்கக்கூடிய மனிதன்ட்ட மனைவி அட்ஜஸ்ட் ஆயிட்டா போதுங்க. ஏன் லக்ன கேதுல எத்தனை கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு லக்ன கேது எத்தனை பெண்கள் வாழ்றாங்க, பெண்ணுக்கு லக்ன கேது எத்தனை ஆண்கள் வாழ்றாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் அப்படித்தான் போகும். நான் ஏன் செய்யணும், நான் செஞ்சதுனால என்ன பயன், எனக்கு என்ன அதுல வருது, எனக்கு என்ன கிடைக்குதுன்ற அந்த சுயநோக்கு தன்மை. முக்தி அடைதல் இவர் தானே முக்தி அடையணும்னு முயற்சி செய்யறாரு. ஊரெல்லாம் முக்தி அடையும்னா முயற்சி செய்யறாரு. வேற இல்லை ஒண்ணு இல்லையா, வேற ஒண்ணும். இதெல்லாம் கேதுவெல்லாம் அடுத்தடுத்த டாபிக் போகிறோம். அடுத்த வாரமோ இன்னும் 10 நாள் கழிச்சா திரும்ப நம்ம இதை பேசி ஒரு அலசி இருக்கா. அப்புறம் கேது டூன்னு போட்டு அலசுவான், ராகு டூன்னு போட்டு அலசுவான். நிறைய யோசிச்சு வைங்க. பார்ட்டிசிபேட் பண்றவங்க நிறைய விஷயங்களை வசிங்க. உங்களுடைய விஷயங்களும் வரவேற்கப்படுது. உங்களுடைய விஷயங்களும் என்ன மற்றவங்க பேசுறதா நீங்க பேச போறீங்க. அது எவ்வாறு நமக்கு புரிதலுக்கு உண்டான அமைப்புல வருது, அது எவ்வாறு நம்மளுக்கு யூகிக்கப்படுது, அது எவ்வாறு இந்த மக்களுக்கு போய் சேருதுங்கிறத பார்ப்போம். கேது நாளெல்லாம் பெரிய கெடுதல்ங்கிறதெல்லாம் இதுதான். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்தாலே போதும். அவங்களுடைய பிடிவாதமும் அவங்களுடைய மிகப்பெரிய சிந்தனையும். நன்றி நன்றி நன்றி. திரும்பவும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ.